வேற லெவல்ல அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசிஓ வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம ஜானு வந்து ஃபோன் அடிச்சு 2 அதிகாரிங்களுக்கு தகவல் வந்து சொல்லிடுறாங்க. சரி மேடம், நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு, அந்த 2 அதிகாரிகளும் வேக வேகமா களத்துல வந்து இறங்குறாங்க. இப்ப தமிழ் எங்க இருப்பாங்கன்னு நம்ம கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சு, ஜானு அம்மா முன்னாடி நிப்பாட்டியே ஆகணும். கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் களத்துல இறங்குறப்ப, தமிழோட ஃபோன் எங்கே இருக்குங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க யோசிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. அவங்க இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் இடத்துக்கு வந்து போயிட்டு, இது மாதிரி இந்த நெட்வொர்க் கடைசியாக எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே சொல்லிடுறாங்க. அவங்க யார் மேலெல்லாம் சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. உடனே அந்த லிஸ்ட்டில் பிரேம்லேருந்து எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க, கணேசன்லேருந்து. உடனே அந்த இடத்துல அவங்க நம்பரும் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற விஷயத்த வந்து நோட் பண்ணுறாங்க. வேற லெவலில் சுவாரஸ்யமாக அவங்க 2 பேரும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே செங்கல் சூளையில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. எப்படி சொல்கிறோமா அப்படின்னு அதிகாரி கேட்கும்போது, கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்க. என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. போய் பார்த்தா பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. தமிழை அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஜானு அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் அடிச்சிருக்காங்க. இதை பிரேம் வந்து ஒட்டு கேட்டுட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போனா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, செங்கல் சூளையில் இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கேட்ட உடனே பிரேமுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயையோ, இவங்க 2 பேரும் பெரிய அதிகாரியாக இருப்பாங்க போல இருக்கே, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழ் மட்டும் இந்த மண்டபத்துக்கு வந்தா அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்துல திருப்பியும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்த உடனே அப்படியே தகவலை வந்து கேள்விப்படுறாங்க. ஓ அப்படிங்களாண்ணே, இப்போ என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியில் வந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, டேய் அப்படியெல்லாம் இங்கெல்லாம் வந்து போகலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு அந்த செங்கல் சூளையில் தான் பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது வெறும் எம்டி வண்டியை வச்சு நம்ம தசை திருப்போம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சரிண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு தமிழோட ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பெரிய வந்து வண்டியெல்லாம் வருது. அந்த வண்டிக்குள்ளே இன்னொரு வண்டியை வந்து ஏற்றுறாங்க. தமிழை வந்து அழைச்சிட்டு போனாங்களே அந்த வண்டியை வந்து அந்த வண்டிக்குள்ளே வந்து ஏற்றிட்டு தமிழோட ஃபோனையே ஆன் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு இந்த வண்டி வந்து கொண்டு போவோம். கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எங்கே போச்சு ஏது போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க சின்ன வண்டியை தான் வந்து தேடுவாங்க. ஆனால் நம்ம வண்டிக்குள்ளே வண்டி இருக்கிறதுனால நிச்சயம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லைன்னு பிரேம் வந்து யோசிச்சு ஐடியா பண்ணி அதே மாதிரி அவங்க திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக பெரிய வண்டியை வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்ன சீனியர், இங்கே லொக்கேஷன் வந்து மாறிக்கிட்டு போகுதே, தெரியலையேம்மா, சரி வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து காரில் மாதம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த 2 அதிகாரிகளும் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப, இப்போ ஜானு வந்து சந்தோஷப்படுறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க கரெக்டாக வந்து காரியத்தை வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துப்பாங்க. தமிழ் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவகிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. இந்த தகவலை நம்ம தங்கச்சிக்கிட்ட சொல்லலாமா வேணாமா? அண்ணன் ஏண்ணே பாட்டமாக இருக்க, எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோமா? ஆமாம்மா, நம்ம தமிழ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அச்சச்சோ, அப்புறம் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தான் தேவையில்லாமல் நம்ம எந்த விதமான காரியத்திலையும் இறங்க வேணான்னு சொன்னேன். தமிழ் மட்டும் இங்கே வந்தால் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கல்யாணம் வந்து பண்ணவே முடியாது. நம்ம கோடீஸ்வரியான வாழ்க்கையும் அனுபவிக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. ஏதாவது பண்ணுனேன், அவங்கள திசை திருப்பறதுக்கு ஏதோ வேலையெல்லாம் வந்து பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, வேக வேகமாக அந்த 2 அதிகாரிகளும் அந்த வண்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. என்ன சீனியர், இங்கே வந்து நடக்கிறதே ஒன்றும் புரியல. வண்டி இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி காட்டுச்சு. ஆனால் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வண்டி எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, நமக்கு தெரிஞ்சு நம்மளை விட பெருசாக யோசிக்கிறாங்களாம். முன்னாடி போயிட்டு இருக்குல்லம்மா, இந்த ட்ரக்கை வந்து நிப்பாட்டினா ஏதாவது ஒரு யோசனை வந்து கிடைக்கும் அப்படின்னு அதிகாரி சொன்னோன்னே, மாதம் வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோன்னே, அச்சச்சோ இவங்க தான் அந்த அதிகாரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, டேய் வண்டியை செக் பண்ணணும் இறங்கு. நீங்களாம் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கணுமா, அதெல்லாம் முடியாது. யாரு நீ, நாங்கள் அதிகாரிடா அப்படின்னு சொல்லி கன்னத்திலே பலார் பலார்னு அடித்த உடனே
வண்டி வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எம்ப்டி வண்டி. ஓ! எம்ப்டி வண்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பின்னாடி இருக்கிற டோரை திறந்தோன்னே, பார்த்தியா மேடம், இங்கே வண்டிக்குள்ளே வண்டியை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்களாம். சர்வீஸுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். ஓ! அப்படி. அப்புறம் என்னடா எம்டி வண்டின்னு? ஓ! அதாங்க எம்டி வண்டின்னு அப்படி சொன்னேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சீனியர், எப்படியெல்லாம் வந்து சமாளிக்கிறான்னு. உள்ளே திறந்து பார்த்தா தமிழோட ஃபோன் வந்து இருக்குது. ஓ! இங்கே தமிழோட ஃபோனை வச்சு நம்மள டைவர்ட் பண்ணுறாங்களாம். என்னடா நீங்களாம் இப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க? எந்த காலத்துலடா இருக்கீங்க? அப்படின்னு சொல்லும்போது, மரியாதையா இந்த வண்டி கடைசியில் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? அதெல்லாம் எனக்கு தெரியாது. செங்கல் சூளையிலேருந்து தானே எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அந்த பேரை முதற்கொண்டு வந்து சொல்கிறாங்க. 2 அதிகாரிங்களும் இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுது. ஐயையோ! என்னடா இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு தான் நம்மள வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்களா? ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். மரியாதையா ஓடி போயிடு. இல்லைன்னு வச்சுக்கயேன் அவ்வளோதான். தப்பிச்சிட்டோன்னு நினச்சிடாதடா. நீ யார், எங்கே போனாலும் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் கூட ஆகாது. சரியா? நீ எங்கேயாவது போய் ஒரு இடத்துல இருந்து வெயிட் பண்ணு. அதிகாரிங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவாவும் மாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க. நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களான்னு தமிழ் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல 2 அதிகாரிகளும் வந்து மாஸாக வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. தமிழ் இங்கே தான் இருக்காங்க சீனியர், நம்ம மாஸாக உள்ளே போய் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வராங்க. நம்ம 2 அதிகாரிங்களும் வந்த உடனே அங்கே செமையாக வந்து சண்டை வந்து போட போகிறாங்க. டேய் பசங்களா, என்னடா தமிழ் சிஸ்டரை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிங்களா? என்னடா நீங்கள் இவ்வளோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கடா, வந்து நின்னா முதல்ல என்னடா பண்ணணும், சண்டை போடணும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். என்ன சீனியர், இவங்க கிட்டலாம் போய் காமெடி பண்ணிட்டு அதுக்கு கூட இவங்களாம் ஒர்த்து இல்லை, நம்ம சண்டை வந்து போடலாமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. டேய் இப்போதைக்கு நம்ம சார் சொன்னபடி நம்ம வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளாக வந்து எடுத்து வைக்கிறாங்க. டேய் பொருளாக எடுத்து வைக்கிறீங்களா, அப்போனா நாங்களும் எடுத்து காட்டுறோன்னு சொல்லிட்டு ஐலியும் சிவாவும் காட்டுறாங்க. மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் 2 பேர் வந்து ஓடுறாங்க. 2 பேர் வந்து சண்டை போடுறாங்க. தமிழை காப்பாற்றுறதுக்காக ஒரு அதிகாரி வந்து அப்படியே கயிறை வந்து அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முதல்ல இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிரேம் ஆல்ரெடி அந்த செங்கல் சூளையில் தான் இருக்காங்க. அச்சச்சோ, தமிழ் இங்கேருந்து காப்பாற்றுறாங்க போல இருக்கே, நம்ம மாட்டிக்க போகிறோமா? தங்கச்சிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதானே. என்னடா இது இப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, நம்ம என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் பட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பிரேமு இங்கேருந்து நம்ம தப்பிச்சாலும் மண்டபத்துக்கு போனோன்னே நிச்சயம் தமிழ் எல்லாத்தையும் வந்து சொல்ல தான் போகிறா. நம்மளோட சதித்திட்டம் எல்லாமே வந்து தெரிய போகுது. இனிமேட்டுக்கு நம்ம தங்கச்சி அந்த மண்டபத்தில் இருக்கிறது அர்த்தம் இல்லாத செயல் அப்படின்னு சொன்னோன்னே தனியாக ஓடி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல என்னென்ன ஆச்சு கண்டுபிடிக்கலல்ல? இல்லைம்மா, தமிழ் மண்டபத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா. என்னென்ன சொல்கிற, தமிழ் மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காளா? அப்போனா நம்ம மாட்டிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது தெரியல, ஏதாவது செஞ்சு சமாளிக்கணும். இப்போ பொய் சொல்கிறாங்கிற மாதிரி சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, நம்ம வேறு ஏதாவது தான் யோசிக்கணும். ஆனால் இது கோடி கணக்கில் இருக்கிற சொத்துனை அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் போக முடியாது. கடைசி வரைக்கும் நின்று போராடி பார்ப்போம், கிடைச்சா லாபம், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பிரேம் மாட்டுக்கும் வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சிபி கிட்ட நாடகம் ஆடி வை, அதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி கிட்ட வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை, யாராவது ஏதாவது பழி போடுற மாதிரி பேசுனா நீயே என்னை நம்பலைன்னா என்ன பண்ணுறது? நம்ம என்ன உன் சொத்துக்காக ஆசைப்பட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேன். நம்ம திட்டம் போட்டபடி உங்கள் பாட்டியை ஏமாற்றணும் தானே இப்படியெல்லாம் செஞ்சோன்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிபி வந்து ரூமை விட்டு வெளியே வந்தோன்னே யோசிக்கிறாப்புல, என்ன இவ இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, எதுக்காக இப்படியெல்லாம் வந்து சொல்கிறா, இவ இந்த அளவுக்குலாம் வந்து நல்லவ கிடையாதே, அடுத்தவங்களோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சிக்காம தான் இவ இருப்பா, இவ என்ன தமிழ் மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப தமிழை அழைச்சிட்டு மண்டபத்துக்கு வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க. 2 அதிகாரிங்களும் மேடம் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் காப்பாற்றி கூட்டி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வேறு யாரும் இல்லை, ஜெகதாம்பாளுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க தான். நீங்கள் உள்ளே போங்க, நடக்கிறதெல்லாம் இனிமேட்டு நடக்கும், உங்களுக்கு தான் எல்லா தகவலும் தெரியும்னு ஜெகதாம்பாள் சொன்னாங்க. ஆமாங்க எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வேக வேகமாக அந்த 2 அதிகாரிங்களும் வந்து கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே
தமிழை வந்து பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்குறாங்க. மாஸ் பண்ணுறாங்க.